நம்மளை காணாம நேசிச்ச ஒரே ஒரு உறவு நம்முடைய தாயின் தகப்பனும் தான். நானும் நீங்களும் நம்முடைய தாயின் கருவறையில் உருவான உடனே அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாது வயிற்றில் இருக்கிறது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, கருப்பா சிவப்பா, நல்லதா கெட்டதா, குருடா செவிடா, எதுவுமே தெரியாது. என் பிள்ளை குழந்தைக்கு நின்றுடுச்சு, நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டோம், கர்ப்பிணி ஆயிட்டேன், என் ஒய்ஃபு முழுகாம இருக்கிறா, குழந்தை கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். நம்மளை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. முகம் தெரியாத, இனம் தெரியாத, உருவம் தெரியாத, குணம் தெரியாத ஒரு குழந்தையை தலை மேல சுமந்துக்கிட்டு தகப்பனும் வயிற்றுல சுமந்துக்கிட்டு தாயும் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் நமக்காக அதை சொல்லி காட்டி இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை உருவானத்துல இருந்து எவ்வளவு வேதனைகளை ஒரு பெண்ணு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். வாந்தி, மயக்கம், தலைச்சுத்து, சிலதை சாப்பிடணும், சிலதை சாப்பிடக்கூடாது, இது மாதிரி குனியக்கூடாது, இப்படியெல்லாம் தூங்கக்கூடாது, அப்படி வேகமாக நடக்கக்கூடாது, அப்படி என்று குழந்தை குழந்தை என்று பதறிக்கொண்டிருப்பது தான் நம்முடைய தாயும் தகப்பன். நம்ம சாதாரணமாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி திடீரென்று கீழே விழுகிறோம்னா நம்ம முதல்ல நம்ம தலையை பார்த்து தான் விழுவோங்க. திடீரென்று தள்ளிவிட்டா தலையை பற்றிடுவோம். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் கீழே விழுந்தால் அவளை பற்றி யோசிக்கவே மாட்டாள். தன் வயிற்றை மட்டும் பாதுகாத்து கொள்ளக்கூடியவள் தான் என்னையும் உங்களையும் பெற்ற தாய். என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என்றே அந்த தாய் அந்த குழந்தைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 10 மாதங்கள் ஒரு தாய் அந்த குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் போது பல வேதனைகளை தாண்டி அந்த குழந்தைக்காக அவள் அப்படியே தியாகம் செய்கிறாள். ஏதாவது வேதனை வருது, அதுக்கு காரணம் என்னது அப்படின்னு தெரிஞ்சா அதில் நம்ம ரொம்ப வெறுப்படைவங்க. கையில் ஒரு காயம், கையில் ஒரு கட்டி, இதனால் எனக்கு கையை தூக்க முடியலை, சனிய இந்த கையையே வெட்டி வீசிடுங்க டாக்டர் என்று தான் நம்ம சொல்லுவோம். இதால் எனக்கு ரொம்ப பெரிய இடைஞ்சல் அறிக்கை, அதை தூக்கி தள்ளிடுங்க, என் விரலை வெட்டினாலும் பரவாயில்ல, இந்த வேதனை எனக்கு வேண்டாம் என்று சொல்றதுதான் சாதாரணமாக நம்ம உணர்வு. இந்த குழந்தை தான் இவ்வளவு வலிக்கும் காரணம். ஒரு பிரசவ வலியில ஒரு தாய் படக்கூடிய வேதனைக்கு நிகராக அந்த உலகத்தில் எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அவள் செத்து பிழைக்கிறாளுங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது அந்த வேதனையை சொல்றான். சூரா லுக்மான்ல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு அவள் சுமந்திருந்தாள், உன்னை பெற்றெடுத்திருந்தாள் என்று அல்லாஹ் தாயை பற்றி சொல்றான். அந்த வலியை வர்ணிக்க முடியாது. அதனால பழையவங்க சொல்லுவாங்க, பிரசவம் ஆன உடனே அந்த பெண்ணுக்கு சொல்லுவாங்க மறுபிறவி, திரும்ப பிறந்திருக்கிறாள்பாங்க. என்ற செத்துட்டாள் அந்த பிரசவத்தில். அவ்வளவு வலி, அந்த வலி யாரும் தாங்கிக்க மாட்டாங்க, அவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த வலி, அந்த வேதனை, அது நடந்த அடுத்த செகண்ட் அந்த வலிகளோடு அந்த தாய் அந்த டாக்டர்கிட்ட அல்லது பிரசவம் பார்த்தவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, என் பிள்ளையை காண்பீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க. என் பிள்ளையை காண்பீங்க. சாதாரணமான அறிவு என்ன சொல்லும், இவ்வளவு வலிக்கு காரணம் இதுதானே, சனியை மூஞ்சிலேயே காட்டிடாதீங்க, முகத்துக்கு முன்னாடி அதை வச்சிடாதீங்க, அதை எங்கேயாவது தொலைச்சிடுங்க, அப்படித்தானே சொல்லணும். ஆனால் ஒரு தாய் அங்க ரத்தம் போயிட்டு இருக்குங்க, அங்க வெட்டி இருப்பாங்க, தையல் நடந்துகிட்டு இருக்குங்க, வலி ரொம்ப அதிகமா இருக்குங்க. அந்த தாய் மயங்கினால் தெளிந்தவுடன் அல்லது வேதனை நடந்தாலும் அவள் கண் விழிச்சவுடன் அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, என் பிள்ளையை காண்பீங்க அப்படிங்க. இப்பதான் அவ பார்க்க போறான். அந்த குழந்தை அங்கவீனர்களாக இருந்தாலும் சரி, அசிங்கமாக இருந்தாலும் சரி, வளர்ச்சிகள் இல்லாததாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய தூக்கி வச்ச உடனேயே அந்த குழந்தைய முத்தாய் பார்த்து, அதை அவள் சொத்தாக பார்த்து, அதை முதுகு மேல கைய வச்சு, அதை மார்புல வச்சு, அதை கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு இனம் இந்த உலகத்தில் நம்மை பெற்ற தாய் மட்டும்தாங்க. சாதாரணமா திருமணம் முடித்தவர்களுக்கு மனைவி படும் வேதனை தெரியும். இதுல இருக்கக்கூடிய பிள்ளை பெற்ற பெண்களுக்கு தெரியும். நான் 5 பிள்ளைகளின் தகப்பன். ஒரு குழந்தை பெத்த உடனே ஒரு தாயினால் ஒரு கிளாஸ்ல தண்ணீர் ஓடி இருக்கக்கூடிய ஒரு கிளாஸை வாய்க்கு உயர்த்துவதே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஒரு குழந்தை பெத்த உடனே ஒரு தாயால ஒரு கிளாஸ் தண்ணியை உயர்த்த முடியாது, பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே தாங்கி பிடிச்சு குடிக்க சொல்லுவாங்க. இது ஒரு தாய் படும் கஷ்டம்.
அந்த குழந்தைய பெத்தெடுத்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இவ்வளவு வலி, இவ்வளவு வேதனை, எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஜாமத்தில் குழந்தை அழும். ஒரு தண்ணீர் கிளாஸை கூட தூக்க முடியாத அந்த தாய் கண் விழித்து தன் கையை குத்தி மெல்ல இழுகி சுவர்ல சாஞ்சி அழக்கூடிய அந்த 2 கிலோ குழந்தைய தன் மார்பு வரை உயர்த்தும் போது அவள் படும் வேதனை. தாய், பிள்ளை பெற்ற தாய் குழந்தை பால் கொடுக்கும் போது பார்த்திருப்பீர்கள், கண்கள் சிவந்தே இருக்கும், கலங்கியே இருக்கும். அந்த குழந்தையை உயர்த்தும் போதே பல வேதனைகள், அந்த வேதனைகளை அந்த பாசம் வெல்லும். என் குழந்தை பசியோடு அழுவுது, நான் செத்தாலும் இந்த குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கணும். எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. அந்த குழந்தையை தாய் தன் மார்பகத்தில் வைத்து தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தையை தடவி கொடுத்து இந்த தூக்கத்தை எல்லாம் இழந்து அந்த குழந்தை பசி ஆற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறாள் என்றால் என்னையும் உங்களையும் பெற்ற நம்முடைய தாய், அந்த தாய் எப்பவாவது நமக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி இருப்பாளா? சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு காதலன் சொல்லுவான், உனக்காக காத்துக்கிறேன். ஒரு காதலன் சொல்லுவான், நான் கையை வெட்டி இருக்கிறேன் உனக்காக அப்படியம்பா. உனக்காக நான் எவ்வளவு இழந்திருக்கிறேன் தெரியுமான்ற ஒரு புருஷன் சொல்லுவான், எத்தனை லட்சம் செலவழிச்சிருக்கிறேன் தெரியுமான்றான். எங்கேயாவது ஒரு தாய் உனக்காக நான் கண் விழிச்சிருக்கேன் ஒரு நாள் சொல்லியிருப்பாளா? நான் சாப்பிடாம இருந்திருக்கேன்டான் எப்பவாவது சொல்லியிருப்பாளா? சாப்பாடு இருக்குங்க, பசி இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஜுரம், அந்த தாயாலும் தகப்பனாலும் சாப்பிட முடியாது. குழந்தைய நடுவில் வச்சு நம்ம உமா வாப்பா 2 பேரும் 2 சைட்ல படுத்துக்கிட்டு தொட்டுப்பாரு, குறைஞ்சிருக்குதா, சூடு தணிஞ்சிருக்குதா, நெத்தியை தொடுறதும் காலை தொடுறதும் வயிற்றை தொடுறதும் அந்த குழந்தைய விடிய விடிய மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உறவு தாங்க என்னையும் உங்களையும் பெற்ற அந்த தாயும் தகப்பன். நமக்கு வயசு 10 என்றால் நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு மேல வச்ச பாசத்துக்கு வயசு 11. ஏன்னா வயிற்றில் 1 வருஷம். ஒரு 18 வயசு குழந்தை எவனையோ ஒருவனை காதலிச்சு 1 வருஷம் பழகிட்டு, ஒரு 4 மாசம் பழகிட்டு இந்த தாய் தகப்பனை எல்லாம் விட்டுட்டு ஓடி போறா. உலகத்திலேயே அல்லாவுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம் காதலிச்சுட்டு போறவங்க தான். ஒரு 4 மாசம் பழகிட்டு 18 வயசு என்றால் 19 வருஷம் நேசிச்ச உன் தாயை தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போற. அவங்க என்ன ஆனாலும் நீ சிந்திக்க மாட்டேங்கிற. அவங்க மானம் போகுத, அவங்க ஊர்ல தலை நிமிர முடியாத, நமக்கு கீழே இருக்கிற நம்ம தங்கச்சி கல்யாணம் நடக்க மாட்டாத, நம்ம அண்ணனை கேலி பண்ணுவாங்களே, இந்த ஊரே காரி துப்புமே, இதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பெண்ணு ஓடி போறா என்றால், ஒரு பெண்ணை ஒரு ஆண் கூட்டிட்டு போறான் என்றால், அவங்க தாங்க அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பாவத்தை செய்யறாங்க. ஏன்னா அது உளும் அநியாயம். அதனாலதான் 7 பெரும்பாவத்தை சொல்லும் போது அல்லாஹ் தஆலா இணை வைத்தல் பெற்றோர்களை நோவினை செய்தல்ங்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது பெரிய பாவம். 2வது பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யறது பெரிய பாவங்க. அல்லாஹ்வை வணங்கு என்றால் அடுத்தது பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளு அப்படி என்று அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம பெற்றவர்கள் பெரியவர்கள் நமக்காக செய்த தியாகத்தை நாம் மறந்தால் தான் அவங்களை நாம தூக்கி மறக்க முடியும், தூக்கி எறிய முடியும். நம்மளை பார்க்கல, நமக்கு தரல, நமக்கு சொத்து தரல, நம்மகிட்ட பாசம் காட்டல என்று நம்ம கோவிச்சுக்கிறோமே, காட்டினதுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுத்தோம்? நமக்கு பாசம் காட்டுறதுக்கு நம்ம என்னங்க செஞ்சோம்? என்ன திருப்பி கொடுத்தோம்? என்ன செஞ்சிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சும்மா சொல்லுவாங்களா? அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி யாரிடம் நெருக்கமான உறவு வைக்க யார் ரசூலல்லாஹ்? தாய் அப்படின்றாங்க. அப்ப 2வது இன்னொரு ஆளை தானே சொல்லணும், அதுவும் தாய் தான் இருக்காங்க. 3வது இன்னொரு ஆளை சொல்லணும் இல்லையா, அதுவும் தாய் தாங்க. 4வது உன் தகப்பன் என்றார்கள் என்றால் அந்த தாய் 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 அப்படிங்கிற ஒரு உறவு இருக்குதே, அதை நம்ம எப்பவுமே நம்ம எங்கேயுமே எடுக்க முடியாதுங்க. எப்படி போட்டாலும் அது நம்ம பக்கம் தான் நிற்கும்.